கேளுங்க. அவர் சொன்ன advocate. It's been 8 hours. What questions have you asked him? How long will it take you for to question him in the defamation case? Don't you know Tamil? Sir, தமிழ்ல கேக்குறேன். எவ்வளவு நேரம் கேளுங்க, தமிழ்ல கேளுங்க. சரி, எல்லாருக்கும் தமிழ் புரியுது. எவ்வளவு நேரம் ஆகும்? Sir, you not கேளுங்க. What reasonable FIR? அவர் சொன்ன advocate. It's been 8 hours. What questions have you asked him? How long will it take you for to question him in the defamation case? Don't you know Tamil? Sir, தமிழ்ல கேக்குறேன். எவ்வளவு நேரம் கேளுங்க, தமிழ்ல கேளுங்க. சரி, எல்லாருக்கும் தமிழ் புரியுது. எவ்வளவு நேரம் ஆகும்? ஒருத்தரை கைது பண்ணும்போது 10 கட்டல இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட் 10 கட்டல இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. நீங்க என்னென்ன பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு. அங்க எஸ்பிக்கு வந்து பாக்க சொன்னாரு. நீங்க உங்க இது எல்லாத்தையுமே எஸ்பி ஆபீஸ்ல வச்சுக்கிறோம். ஆமா, இங்க மேயர் அவங்க சிட்டில எதுவா இருந்தாலும் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அக்யூஸ்ட் யாரு உள்ள இருக்கிற நாங்க அவங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு உங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்ட கடமைகள் தான் நாங்க செய்யணும். நீங்க அதை எங்க சட்டத்தில் உட்பட்ட வீட்டான வேலைகள் செய்வோம். எங்களுக்கு நீங்க யாரே இருக்கட்டும் நீங்க போட்டுவாங்க நீங்க போட்டுவாங்க சார். அட்வொகேட் அட்வொகேட் வந்திருந்தாரு. அட்வொகேட் டி போல வந்திருந்தாரு. அவருக்கு நம்ம சட்டப்படியா என்னென்ன சட்டம் பாரவங்களுக்கு அட்வொகேட்கள் நாங்க வந்து இடம் கொடுக்க முடியாதுங்க. நாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவோம். எங்க கசில் இருக்கும் போது உங்க மேல ஆக்ஷன் எடுக்க யாரா இருந்தாலும் நீங்க அட்வொகேட் இருந்தாலும் சட்டத்துக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு. என்ன பண்ணணும் தெரியும். நீங்க எம்எல்ஏ இருந்தாலும் நீங்களும் ஆஸ்பத்திரி உங்க இதுலயும் உங்க போலீஸ் ஸ்டேஷன் ஃபங்க்ஷன் ஆச்சு. கொஞ்சம் கை பின்னால் எடுங்க, கொஞ்சம் பின்னால் எடுங்க. சார் நான் கிரியேட் பண்றேன். சட்ட கடமையே செய்ய வந்திருக்கோம். நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க சார். கொஞ்சம் லைட்டா தள்ளுவாங்க. சார் கொஞ்சம் பின்னால சைடுல வழி வந்து கொஞ்சம் விஷுவல் எடுக்கிறதுக்காக வழி வைங்க. ட்ரை பண்றோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் அது நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் தடை கிடையாது. நீங்க லீகலா உங்க சைடு இது வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நீங்க எங்க பப்ளிக் பிளேஸ்ல வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. உங்களுக்கு அட்வொகேட்டுக்கு என்ன ரோல் இருக்கோ எங்க இருக்கோ உங்களுக்கு தெரியும். அதை நீங்க பண்ணிக்கோங்க. அரெஸ்ட் பண்ண உடனே 10 பிரின்சிபல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். அதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். நீங்க எங்க கொஸ்டின் பண்ணுமோ அது பண்ணிக்கோங்க. உங்க ஹெட் மட்டும் கொஞ்சம் பின்னால எடுங்க. எங்க கொஸ்டின் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. நான் தப்பிடாம போறேன். ஆமா, யார் அவருடைய கவுன்சிலும் கேளுங்க. கேளுங்க. அவர் சொன்ன அட்வொகேட். It's been 8 hours. What questions have you asked him? How long will it take you for to question him in the defamation case? Don't you know Tamil? Sir, தமிழ்ல கேக்குறேன். எவ்வளவு நேரம் கேளுங்க, தமிழ்ல கேளுங்க. சரி, எல்லாருக்கும் தமிழ் புரியுது. எவ்வளவு நேரம் ஆகும்? ஒருத்தரை கைது பண்ணும்போது 10 கட்டல இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட் 10 கட்டல இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. நீங்க என்னென்ன என்னென்ன கொஞ்சம் தலையை மட்டும் தள்ளி வைங்க சார். இதுக்கு எடுக்க விடலன்னா அப்புறம் பப்ளிக் பிளேஸ்ல இங்க வந்து நாங்க ஃபார்மாலிட்டி என்ன அவன வேற உள்ள போன்னு கேக்கல. என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ நாங்க அது ஃபாலோ பண்ணிருக்கோம். நாங்க ஃபாலோ பண்ணிருக்கோம். தேவனால ஒரு இஷ்யூஸ் ஆகுது. கொஞ்சம் தள்ளுங்க.
உங்க எஸ்பி சார்ட்ட நான் பேசுறேன். நீ பேசுங்க. சார்ட்ட நான் பேசுறேன். சார்ட்ட நான் பேசுறேன். போன்ல பேசுறேன். அது போய் நாலு சாதாரண ஒரு விஷயத்தை பெரிய விஷயமா சார் இங்க விஷுவல் வரல சார். சார் உங்களுக்கு புரியுதா? விஷுவல் வரல சார். சரி